அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். 2025 ஏலெவல் பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் அவங்களோட சந்திக்கிறோம். ஸோ இன்ஷா அல்லா நாளைய தினம் எங்களுடைய மாணவர்கள் அர்த்தம் என்னிடம் படித்த மாணவர்கள் மட்டும் இல்லை, என்னிடம் கற்காத அனைத்து மாணவர்களும் நாளைய தினம் பரீட்சை எழுத ஆயத்தமாக இருக்கிறீங்க. இறைவண்ட உதவி கொண்டு சில பேர் 2 வருடம், சில பேர் 3 வருடம், இன்னும் சில பேர் 4-5 வருடங்கள் செகண்ட் சை, தேர்ட் சை, ஃபர்ஸ்ட் சைன்னு சொல்லி பல வகையான வேரியன்ட்ல நாளைய தினம் பரீட்சை மண்டபத்துல நீங்க அமர இருக்கிறீங்க. எல்லாம் வல்ல இறைவண்ட உதவி கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான பரீட்சை அனுபவமும் ஒரு சிறப்பான அந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என கட்டாயம் உங்களுக்காக நான் உங்களில் ஒருவனாக பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த வீடியோ முக்கியமாக எதை பத்தி கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துல எவ்வளவுதான் வலிமை மிக்க ஒருவராக இருந்தாலும் தாங்கள் துவண்டு போகும் சந்தர்ப்பங்கள்ல எப்போதும் அவர்களுக்கு தோள் கொடுப்பதற்கு, எப்போதும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு துரும்பாவது தேவைப்படும். பிரசவத்தின் போது மொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்து மரணத்தில விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்த அந்த தாய்க்கு கூட பிரசவம் முடிந்த கையோட சுயநிலை வந்த உடனே வைத்தியர்கள் முதலாவது காட்டுவது அவட பிள்ளையாகத்தான் இருக்கு என்று சொன்னால், துவண்டு போன ஒவ்வொரு உள்ளங்களும் கட்டாயம் மீண்டும் துளிர்விட்டு எழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் கட்டாயம் தேவைப்படும். சோ நாளைய தினம் பரீட்சை உங்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது, நீங்க இந்த பரீட்சை மண்டபத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த பரீட்சை காலங்களை நீங்க எவ்வாறு சரியாக பயன்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய விடயங்களை தான் நாங்க இந்த வீடியோல கதைக்க போறோம். சோ பரீட்சை காலம் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே இந்த நீங்க கடக்க போல இந்த 2 வாரங்கள் உங்களோட லைஃப்ல மிகவும் முக்கியமான 2 வாரங்களாக இருக்க போகுது. இயலுமான அளவு இந்த 2 வாரங்களிலும் நீங்க மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதிகள் தியரி பகுதிகள் இல்லாம பேப்பராக மாத்திக்கோங்க. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ என்னுடைய அன்பு செல்வங்கள் ஒவ்வொரு பேரும் நீங்க அடுத்தடுத்ததாக பௌதிகவியல், ரசாயனவியல் அப்படின்னு சொல்லி இந்த பயாலஜி பிசிக்ஸ் முடிஞ்ச கையோட நீங்க எக்ஸாம் செய்யத்தான் போறீங்க. சோ தொடர்ச்சியாக இந்த பாடத்தினுடைய நிலை பேரை நீங்க தக்க வைத்துக் கொள்ளணும் சொன்னால் தினம் ஒரு MCQ பேப்பர் குறைந்தபட்சம், உதாரணமாக இன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு MCQ கெமிஸ்ட்ரியும் ஒரு MCQ பிசிக்ஸும், அது மாதிரி நாளைய தினம் குறைந்தபட்சம் ஒரு 2 ஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ்லயும் அல்லது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேப்பர் ஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ்லயும் ஒரு பேப்பர் ஸ்ட்ரக்சர் MCQ செஞ்சு கொண்டு வாங்க. இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி படிக்கிற நாட்கள்ல, இந்த பயாலஜி பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிற நாட்கள்ல, மெட்ஸ் எல்லாம் படிக்கிற நாட்கள்ல செஞ்சு கொண்டு போவோம். அப்படி நீங்க செய்ய இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்க பௌதிகவியல் பெரிய அளவுல மறக்காட்டியும் இரசாயனவியல்ல பெரும் பகுதியை நிச்சயமாக நீங்க மறந்துடுவீங்க. கடைசி டைம்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒரு சவாலாக அமைய போகும். சோ என்னுடைய கையில பாத்தீங்களாக இருந்தால் 2024க்கான மாணவர்களுடைய பெறுபேற்று அறிக்கைகளை தான் நான் இந்த இடத்துல சாமணியாக எடுத்து வச்சுக்கிறேன். சோ இது கவர்மெண்ட் சைட்ல நான் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு அனலைசிஸ். சோ இதுல பார்த்தோம்னு சொன்னால் கடந்த வருடம் பயாலஜிக்கல் சயின்ஸ் கிட்டத்தட்ட டோட்டலா ஸ்கூல் கேண்டிடேட்ஸோடு சேர்த்து டோட்டலா 52,867 பேரும், பிசிக்கல் சயின்ஸ் 35,122 பேரும் டோட்டலா சிட் பண்ணி ஓவராலா பயாலஜிக்கல் சயின்ஸ்ல 31,100 பேரும், அண்ணளவா 22,500 பேர் பிசிக்கல் சயின்ஸ்லயும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க விலை பண்ணணும். நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த முறையான சேர்ப்போம். ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தால் கட்டாயம் யூனிவர்சிட்டி எங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. ஸோ மினிமம் 3C இருந்தாலோ அல்லது C2S இருந்தாலோ சில கோர்சஸ் 3Sலையும் கிடைக்கும். ஸோ ஏலெவல் சயின்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்கிற ஒரு துறை விலங்குதான். அதனால நீங்க துவண்டு போகாதீங்க, முயற்சி செய்யுங்க. சரியா இருக்கக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமாக முயற்சி செய்யுங்க. நல்லபடியா எக்ஸாமுக்கு உங்களை தினம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வைங்க, இந்த உலகத்துல எவ்வளவுதான் முயற்சி செஞ்ச ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க இந்த முறை ஐலண்ட் ஃபர்ஸ்டே வரக்கூடிய அளவுக்கு நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு இப்போதைக்கக்கூடிய மனோநிலை, நீங்க எதை படிச்சாலும் நான் இன்னும் படிச்சது போதாதே,
எனக்கு ஒன்னும் விலங்கல்லையே, நான் படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, எல்லாமே புதுசு புதுசா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் நாம. சோ மனோநிலைகள் தான் இந்த இடத்துல முக்கியமான விடை. டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸாம் ஹால்ல நீங்க எக்ஸாமுக்கு போற நாட்கள்ல இயலுமான அளவு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னுக்கு போங்க. மிச்சம் நேரத்தோட முன்னுக்கு போயிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸாம் ஹால்ல வச்சு காலையிலேயே உங்களோட நண்பர்களோட கூடிக்கொண்டு நான் இந்த பகுதியை படித்தேன், இந்த பகுதி எக்ஸ்பெக்டேஷன் வருமான்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்க சம்டைம் டிமோட்டிவேட் ஆகலாம். சில நேரம் அவர் சொல்லலாம், இல்ல இந்த சார் சொன்னாரு இந்த பகுதி தான் வரும் அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க அந்த பகுதி படிக்காம போயிருந்தா நீங்க மோட்டிவேட் ஆவீங்க. அது மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நீங்க சொல்ற நேரம் அவங்களே டிமோட்டிவேட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரியான வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்க. சக மனிதனுக்கு ஒரு நாளும் தீங்கு இழைக்காதவர்களாக வாழுங்க. சரியா? போட்டி போடுங்க, பொறாமை கொள்ளாதீங்க. பரீட்சையில தவறான விடயங்கள், தவறான முற்போக்கு சிந்தனையோட நடந்து கொள்ளாதீங்க. யாருக்கும் சொல்லித்தர போகாதீங்க. அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஹோப் கொடுத்து யாரையும் மனசை நோக்கடிக்க போகாதீங்க. அது மாதிரி இல்லீகலான எந்த வேலையும் செய்ய போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால அன்றைய தினம் இரவு நல்லா தூங்குங்க. இப்ப நாளைக்கு பரீட்சையை முடிக்க சொன்னால் அன்றைய தினம் இரவு நல்லா தூங்கி எழுங்க. நீங்க எது படிச்சாலும் படிக்காட்டியும் பரவாயில்ல. பரீட்சைக்கு இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு முதல்ல இந்த தேவையில்லாத விஷயங்களை படிக்கிறத விட்டுட்டு நல்லபடியா ரெஸ்ட் ரூம் போங்க. நல்லபடியா கொஞ்சம் தியானங்கள் செய்யுங்க. இறைவனை நாடி பிரார்த்தனை செய்யுங்க. தொழுவுங்க. உங்களோட அம்மா அப்பாவோட நல்ல ஒரு உறவை இந்த நாட்கள்ல மெயின்டைன் பண்ணுங்க. பெற்றார்களுடைய ஆசீர்வாதம் தான் எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். சோ பெற்றார்களோட நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு அன்பு இந்த நாட்கள்ல வெளிப்படுது. பெற்றார்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இந்த போனை வச்சு நான் சொல்ற விஷயங்களை கேட்க வைங்க. பெற்றார்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை அரவணைங்க, அன்பு காட்டுங்க. எக்ஸாம் முடிஞ்சு வந்தோடனே அவர்களை அன்போட அரவணைத்துக் கொள்ளுங்க, அவர்களை கொஞ்சுங்க, அவர்களை முத்தமிடுங்க. உங்கள் மீதான அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாசிட்டிவான சூழலை உருவாக்கி கொடுங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்தந்த அண்ல ஒரு நாள் என்ன செய்யாதீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இன்றைக்கு இது வந்துட்டு இதுல நான் சரி, இதுல நான் கீழே இதை நான் திருத்தி பார்க்கணும்னு சொல்ற முடிவுக்கு போகாதீங்க. பொறுமையாக இந்த 2 வார காலங்களுக்கு கழிங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க வேண்டா திருத்தி பார்த்து நீங்க இதாகி கொள்ளலாம். ஆனா எக்ஸாம் அந்த அண்டு என்ன செய்யாதீங்க, வந்து திருத்தி பார்த்து சில நேரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கலாம், சில நேரம் ஒரு நெகட்டிவான வைப் கிடைச்சி அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனால நீங்க பாதிக்கப்படலாம். சோ எப்போதும் நீங்க பாசிட்டிவான நிலையை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொன்னால் இயலுமான அளவு தேவையற்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளும். எக்ஸாம் நாட்கள்ல எங்கட கடந்த காலங்கள்ல படிச்ச பிள்ளைகள்கிட்ட சில விஷயங்களை கண்டிருக்கிறேன். முக்கியமாக 2 விடயங்கள் கண்டிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு பட்சில் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஒரு பொடியன் எக்ஸாம் அண்டு காலையில போகும்போது பைக்ல போய் ஃப்ரெண்டோட ஸ்பீடா போய் விழுந்து அடிச்சு அந்த இடத்துல கை உடைஞ்சி பிராக்சர் ஆகி எக்ஸாம் செய்யலாம போனேன். இன்னொரு சம்பவம் நான் கண்டிக்கிறேன். எக்ஸாம் முடிகிற கடைசி ஆண்டு, எக்ஸாம் முடிஞ்ச சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு தெரியாத ஒரு நீர்வீழ்ச்சியில குளிச்சு கிட்டத்தட்ட 5 பேர் அல்லது 4 பேர் ஒன்றாக மரணம் அடைந்தாங்க நீர்ல மூழ்கி. சோ மிகையான பதட்டம், மிகையான சந்தோஷம், மிகையான கவலை எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுதான். அதால அமைதியாக பொறுமையாக கடைபிடிங்க. இந்த நாட்களை அழகான முறையில கடைபிடிங்க. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், பொறுமையாக இந்த நாட்களை கடக்கும். பொறுமையோட செயற்படும். எக்ஸாம் நாளைக்குன்னு சொன்னால் டெய்லி அந்த அண்டு நாங்க எடுத்துட்டு போற ஹால் டிக்கெட், எங்களுடைய NIC நம்பர், எங்கட NIC, எங்களுக்கு வேற ஏதாவது அறிக்கைகள் இருந்தால், எங்களுக்கு வேற ஏதாவது சில நேரம் சில பேர் வந்து ஏதாவது நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அப்ப அதுக்கு ஏதாவது மருத்துவ சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, நாங்க தனியா இருந்து எக்ஸாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலான நீட்ஸ் இருந்தால் அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழகான முறையில் எடுத்து வைங்க. எக்ஸாம் அண்டு காலையில சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 7 மணிக்கு எக்ஸாம்டா 6 மணிக்கு இருந்துட்டு ஹால் டிக்கெட் எடுத்து கொண்டிருப்பாங்க. அந்த டென்ஷன்லயே எல்லாமே இருக்கும். எக்ஸாமுக்கு எப்போதும் நல்ல ஒரு லெமன் ஜூஸோ அல்லது ஒரு தண்ணி போத்தலோ எடுத்துட்டு போகும். விலங்குதா? எக்ஸாம் அண்டு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால நல்லா ரெஸ்ட் ரூம் போயிட்டு போங்க. நல்லா ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நல்லா வடிவா குளித்து ஃப்ரெஷ் ஆகி போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்ல போங்க. மேக்சிமம் தூங்கி எழுப்பி போங்க. பரீட்சை வினாத்தால் கிடைத்த உடனே பதட்டப்படாதே. இயலுமான அளவு அனைத்து கேள்விகளையும் சும்மா மேலோட்டமா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வியில அழகா செஞ்சு கொண்டு போகும்.
எப்போதும் எம்சிக்யூ பேப்பர்கள்ல டிக் பண்ற நீங்க ஒவ்வொரு, உதாரணமா பயாலஜி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் அல்லது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் குறைந்தது ஒரு 20 கேள்விக்கு ஒருக்கா, ஒரு 15 கேள்விக்கு ஒருக்கா என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்க அழகான முறையில அந்த எக்ஸாம் எம்சிக்யூ சீட்ல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சடான கேள்விகள் பேப்பர்ல அதிகமாக கிறுக்கி கடைசி டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்க அதிகமாக பேப்பரை குப்பையாக்கினீங்கன்னு சொன்னால் நீங்க மார்க் பண்ணிக்கக்கூடிய எம்சிக்யூ உங்களோட விடைத்தாள்ல மார்க் பண்ணும் போது தவறுதலாக வேற வேற இதுகள்ல மார்க் பண்ணிடுது. அதால மிச்சம் கவனமாக இருக்கு. சரியா? எக்ஸாம்ல இன்விஜிலேட்டர்ஸோட மிகவும் கண்ணியமான முறையில் நடந்துக்கோங்க. சில நேரம் அவர்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறுகளோ அசம்பாவிதங்களோ உங்களுக்கு ஏதாவது மனநோவினையோ ஏற்பட்டால் அந்த இடத்துல கூடிய சீஃப் இன்விஜிலேட்டர் காய்ச்சி நீங்க வடிவா அதை சரி செஞ்சுக்கோங்க. சரியா? நல்லபடியாக நல்ல திருப்திகரமாக அந்த பரீட்சையை செய்யுங்க. உங்களுக்கென விதிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல நிச்சயமாக உங்களை ஒரு நாள் செய்யும். நீங்கள் கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது கல் மலைகளை புரண்டு எனக்கு ஓட்ட போட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கென விதிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், இது எல்லாமே உங்களை ஒரு நாள் செய்யும். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சதுக்கான பலன், நீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன், நீங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன், நீங்க உறங்காத உங்களுடைய உறக்கங்களை தொலைத்த இரவுகளுக்கான பலன், நீங்க பசியோடு இருந்து படித்த உங்களுடைய பாடசாலை நாட்களுக்கான பலன் நிச்சயமாக இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு அமையும். சரியா? சோ முயற்சி செய்யுங்க, தன்னம்பிக்கையோட போராடுங்க. நீங்க எது தெரியுமோ அதை செய்யும். உங்களால எவ்வளவுக்கு பெஸ்டா செய்யணுமோ அவ்வளவு பெஸ்டா செய்யும். ஒரு நாள் துவண்டு போகாது. தன்னம்பிக்கையோட போராடி கொண்டே இருக்கும். சரியா? இந்த உலகத்துல ஏ லெவல் தான் உங்களுடைய கடைசி பரீட்சையும் இல்ல, ஏ லெவல் தான் உங்களுடைய முதல் பரீட்சையும் இல்லை. சில பேர் ஏ லெவல்ல ஃபெயில் ஆகிட்டும் நல்ல நிலைமையில வாழ்ந்தாக்கிட்டு இருக்கிறான். சில பேர் ஏ லெவல்ல பாஸ் ஆகி நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சாக்கிட்டு இருக்கிறான். அந்த 2வது கேட்டகரியில நானும் போறான். ஏ லெவல் என்று சொல்றது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரீட்சை தான். ஆனால் அதுல வாழ்க்கையை தொலைக்கும் நபர்களாக, வாழ்க்கையை தொலைத்தவர்களோட பக்கத்துல நீங்க வந்துடாது. சரியா? தன்னம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்களை உங்களுடைய டீச்சர்ஸ் அன்னைக்கு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிமோட்டிவேட் அடையக்கூடிய விடயத்தையும் பார்க்காதீங்க. புதிதாக தியரிகள் இதுகள் படிப்போம்னு சொல்லி போவாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாஸ் பேப்பரை நீங்க தொடர்படுத்தலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தொடர்படுத்துங்க. இந்த என்னது எலுமாற்றான கேள்விகள், எதிர்பார்க்கை கேள்விகள்ல முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாத்தையும் படிங்க, அதை கொஞ்சம் கூடுதலாக படிங்க. விளங்குதா? இது அதாவது பாஸ் பேப்பரை படிக்காம சாய்ஸை மட்டும் படிக்கிற கூட்டத்துல ஒரு நாளும் வந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பலமான எதிர்காலம் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்கிட்ட படிச்ச பிள்ளையா இருக்கலாம், நீங்க என்கிட்ட படிக்காத பிள்ளையா இருக்கலாம், உங்க எல்லாருக்கும் ஒரு பலமான எதிர்காலம் கிட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக சொல்றேன், நீங்க நல்லா இருந்தால் எப்பவும் சொல்றது போல உங்களுடைய வீட்டாருக்கு அடுத்ததாக, உங்களுடைய பெற்றோருக்கு அடுத்ததாக அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய நபர்களோட வரிசையில முதலாம் அவனாக இன்றைக்கும் நான் இருப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களுக்காக ஒருவனாக. சோ இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக எல்லாம் செய்ய. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய மனமார்ந்த உங்களுக்கான ஆசீர்வாதமும் என்றும் உங்கள் அனைவரையும் சேரும். சரியா? நிச்சயமாக இந்த எக்ஸாம்ல கஷ்டப்பட்ட ஒவ்வொரு உள்ளத்துக்கும், தன்னை வருத்தி கொண்டு படிச்ச ஒவ்வொரு உள்ளத்துக்கும், தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில இந்த போராட்ட காலமான இந்த காலத்தை கடந்த ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயமாக கிட்டும் நம்புறேன். நிறைய விடயங்கள் நேரம் அமைத்துவம் காரணமாக சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். சோ அவற்றையும் எடுத்து ஏனைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய நல்ல விடயங்களையும் எடுத்து நடங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் பலமான எதிர்காலம் கிட்டட்டும். உங்களுக்கு படிப்பித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நீங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால ஒரு கோலண்டோ மெசேஜ் ஒன்று போட்டு அவர்களோட பிரார்த்தனையும் உங்களுக்காக ஆக்கிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் பலமான எதிர்காலம் கிட்டட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நன்றி, ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.